ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பிரியாணிக்கு தேவையான மசாலாவை வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 4 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா புதினாவும் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா பாஸ்மதி அரிசி 2 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். காய்கறியெலாம் கட் பண்ணதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சாவே போதும். ஏன்னா காய்கறி குக் ஆகிற டைமில் அரிசி ஊறினாவே போதும். அதுக்கப்புறம் பட்டாணி வேக வச்ச தண்ணியை எடுத்து ஊற்றாமல் அப்படியே வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு ஓரளவுக்கு குக் ஆகிற அளவுக்கு விட்டுறணும். ஏன்னா உப்பு போட்டு வதக்குனா தான் வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாக வதங்கி வரும். ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு போட்டோன்னா அது அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நாம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு குக் ஆனாவே போதும். அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய்கறியெலாம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. கொஞ்சம் சிம்லேயே வச்சு கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் பச்சை பட்டாணி ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு பச்சை மிளகாய் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறது இல்லை. அதனால் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். அப்புறம் காய்கறி வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பிரியாணி மசாலா வறுத்து அரைக்கிற போது எப்போவுமே கசகசாவை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும், இல்லைன்னா அது கரிஞ்சிரும். அப்புறமா தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டாச்சு. ஃபுட் கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம மஞ்சள் தூள் போட்டு நார்மலாக எப்போவுமே செஞ்சு கொடுக்கறது தான் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளுக்குமே அது ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோதான். ஓரளவுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆனதுக்கப்புறமா நான் கழுவி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு நம்ம 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நான் முதல்ல அந்த பச்சை பட்டாணி வேக வச்ச தண்ணியை அரிசி எடுத்த டம்ளர்லேயே அளந்து ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் மீதி பத்தாததுக்கு நம்ம குடிக்கிற தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். அவ்வளோதான். நம்ம அப்பப்போ உப்பு போட்டு காய்கறியெல்லாம் வதக்குனதுனால நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியில் புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய் சேர்த்துல. நெய் சேர்த்துனா என் பெரிய பாப்பாவுக்கும் பிடிக்காது, ஹஸ்பண்டுக்கும் பிடிக்காது. அதனால் நெய்யை ஆட் பண்ணல. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஃபைனலாக நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். உப்பு எனக்கு சரியாக இருந்துச்சு. எப்போவுமே இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் வெந்து வரும்போது நம்மளுக்கு உப்பு சரியாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. விசில் வந்தாச்சு. நான் 2 விசில் விட்டுருந்தேன். இப்போது 10 மினிட்ஸ் கழித்து விசில் பிடுங்கி விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி நம்மளோட பிரியாணி ரெடியாக இருக்குன்ட்டு. அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே நம்ம குக்கரில் கிளறவே கூடாது. பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிரும்.
இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டிக்கிட்டு நமக்கு லைட்டாக கிளறி விட்டால் போதும். பாருங்கள், எனக்கு வந்து அடி பிடிக்கவே இல்லை, சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், பிரியாணி வந்து குழஞ்சிராமல் சூப்பராக வந்திருந்தது. டேஸ்ட்டும் செமையாக இருந்தது. நாம் வேணும்னா லெமன், தயிர் இந்த மாதிரி சேர்த்துக்கிறோன்னா சேர்த்துக்கலாம், அதெல்லாம் ஆப்ஷனல் தான். பாருங்கள் எப்படி இருக்குது, அரிசிலாம் உடையாமல் அப்படியே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் மொபைல் ஆப். பைமோட் இ-ஷாப்பிங் மொபைல் ஆப்புங்கிறது வந்து ஒரு ஆன்லைன் கிராசரி ஷாப் தான். இது வந்து பெஸ்ட்டு ஷாப்பிங் ஆப், ட்ரஸ்டபிள் ஆப். இதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா போய் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.